எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. உங்கள் எல்லாரையுமே இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வாங்க, எல்லோரும் நல்லபடியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இந்த வார்த்தை யாராவது நம்மக்கிட்ட கேட்டால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கும்போதே. அப்போது ஒவ்வொரு வார்த்தைக்குமே நமக்கு ஒவ்வொரு இமோஷன்ஸ் இருக்குது, சரிதானே? நம்மளோட வார்த்தைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இமோஷன்ஸ் இருக்குது. அப்போது இந்த இமோஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? அண்ட் இன்னும் நம்ம லைஃப்பில் நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் அடையணும் அப்படின்னா என்னென்னலாம் நமக்கு தேவை, இதையெல்லாம் தான் இன்றைக்கான இந்த செஷனில் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ முதல்ல உங்களில் யாராவது சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சும்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். வேற எப்படி இருக்கீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கேன், இறைவனுடைய அருளால் நல்லா இருக்கேன். சந்தோஷம் சந்தோஷம். ஸோ இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பேச்சுக்கும் முதல் தொடக்கமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய எண்ணங்கள். அப்போது நம்ம எண்ணங்களை ப்ராப்பராக நேர்மறையாக கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வார்த்தைகளும் நேர்மறையாக இருக்கும். எண்ணங்களும் வார்த்தையும் நேர்மறையாக இருந்தால் செயல்களும் நேர்மறையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்து ஏதாவது பண்ணணும், நமக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கணும், இப்படி நம்மளை எல்லோரும் மதிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுக்கு நீங்களும் நானும் விதிவிலக்கில்லை, எல்லாருமே ஆசைப்படுவோம், அப்படித்தானே? எல்லோரும் என்கிட்ட என்னை மதிக்கணும், நான் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போது இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நாம் எல்லாத்தையுமே வசப்படுத்த தெரியணும். எப்படி வசப்படுத்தலாம்? அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் இருந்துடாமா, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நம்மளுடைய அந்த உணர்வுகளையும் கவனிக்கலாம், இன்னும் சரி செய்யலாம், இன்னும் சீர் செய்யலாம், இன்னும் மெருகேற்றலாம். இவ்வளவும் பண்ணலாம் சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே, சரியா? அப்படி அந்த குட்டி குட்டி விஷயத்துலேருந்து என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம்? ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளை தேடித்தானாக வரும். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இன்றைக்கி இருக்கிறவங்களில் பலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள், இல்லை மற்ற நிறைய விஷயங்களை பாருங்கள், எல்லாமே என்ன அப்படின்னா உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நோக்கி ஈர்க்கப்படுவீங்க அப்படின்னே சொல்லி நம்மளை டியூன் பண்ணுறாங்களே ஒழிய எப்படி நினைக்கிறது அப்படின்னு சொல்லித்தரதுக்கு ஒரு சிலர் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதில் நம்மளும் எஸ், தி செஷன் ஹேஸ் ரெக்கார்டட். எஸ், ஐ ரெக்கார்டட் தி செஷன். ஜஸாக்கல்லாஹு கைர். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸை எப்படி கொண்டு வந்தால் நம்மளுடைய வெற்றி வெகு விரைவில் வரும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரியா? போகலாமா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு போவோமா? சரி, இப்போது
நேர்மறையான பேச்சுக்களில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது தெரியுமா? ரொம்பவே இருக்குது. இப்போது எப்படி கொண்டு போகிறது உங்களை? சரி, இப்போது நீங்கள் எல்லாருமே அநேகமாக பேரண்ட்டாக இருக்கீங்க, அதாவது பெற்றோராக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்னுடைய குழந்தைகள் என் சொல் பேச்சை கேட்குறதில்ல அப்படின்னு எல்லார் மனசுலையுமே இருக்கும். எல்லாருமே யார்கிட்டையாவது சொல்லிக்கிட்டே இருப்போம், இந்த மாதிரி என் பொண்ணு என் பையன் என் பேச்சு கேட்கவே மாட்டான், அவன் இவ்வளோ சேட்டை செய்கிறான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போமா? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நீங்கள் சொல்கிறத அந்த பொண்ணோ அந்த பையனோ காதில் வாங்கிக்கிட்டே இருப்பான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதைத்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறான். அதாவது எந்த வார்த்தைகளை நாம் கேட்குறோமோ அந்த வார்த்தைகளைத்தான் நாம் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். எந்த வார்த்தைகளை நாம் கேட்குறோமோ அந்த வார்த்தைகளை தான் நம்ம வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துவோம். அப்போது நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட இவன் சேட்டைக்கார பையன் அப்படி சொன்னால் அது அவன் காதில் நல்லா பாருங்களேன். நீங்கள் யார்கிட்டையாவது அந்த பிள்ளைய பற்றி சொல்லும்போது என்ன ஆகும்னா அது அப்படியே உத்து கவனிக்கும். கண்ணெல்லாம் அப்படியே நம்மக்கிட்ட அதை காதில் காது கண் எல்லாம் நம்மளை நோக்கியே இப்படி வச்சுருக்கோம், இப்படி பார்க்கும், கவனிக்கும். அப்போது இந்த மாதிரி தருணங்களில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுக்கிட்டு அந்த குழந்தை என்ன நினைக்கும்னா, நம்ம இப்படி தான் போல். ஏன்னா இன்றைக்கும் நம்ம யாருன்னு தேடிக்கிட்டே இருக்கோம். நம்ம யார், நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காது, நமக்கு என்ன வேணும், இதையெல்லாம் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். யாராவது நமக்கு பிடிச்சவங்க நீ இதுதான் அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம உடஞ்சி போயிடுறோம். நம்மளை தப்பாக சொல்லிட்டா உடஞ்சி போயிடுறோம். இன்னும் நல்லா உயர்த்தி சொல்லிட்டா நம்ம நம்புகிறோம், நம்ம சந்தோஷப்படுறோம். இவ்வளோ வயசான இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான நம்மளே மற்றவங்க சொல்கிறத அப்படியே கேட்குறோமே, அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கும்? ஸோ அந்த குழந்தையுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் தன்னுடைய பண்பு நலன் என்று அது நினைத்து கொள்ளும். சரியா? அப்போது நம்ம லைஃப்பில் நம்ம எதை மற்றவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறோமோ அதை பேச ஆரம்பிக்கணும், அதை சொல்ல ஆரம்பிக்கணும். எப்போ நம்ம வார்த்தைகள் அழகாக மாறுதோ நம்மளை சுற்றின விஷயங்களும் அழகாக மாறும். ஒன்றும் இல்லை, இது என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது எங்கள் அம்மா என்னை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என் பிள்ளை நான் அமைதியான பிள்ளை, என் பிள்ளை எதுவுமே பேச மாட்டா, அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க, எல்லார்கிட்டேயும் சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன நினச்சிப்பேன், அப்போ அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் அமைதியாகவே இருப்பேன். ஆனால் அம்மா இல்லாத தருணங்களில் இந்த மாதிரி ஸ்கூலு காலேஜஸ்லாம் வந்துட்டால் இந்த பொண்ணு பேசாமல் வாயே மூடாதுன்னு சொல்லுவாங்க. மிஸ்ஸுங்கெல்லாம் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணு எப்போ பாரு பேசிக்கிட்டே இருக்குன்னு. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணு பேசவே செய்யாதே அப்படின்பாங்க. ஏன்னா அம்மா முன்னாடி நான் பேச மாட்டேன். இன்றைக்கும் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கூட அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப அமைதியான பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் அது தெரியும் நான் எப்படி என்ன ஏதுன்னு. இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அம்மா தன் பிள்ளைய என்னென்ன நினைக்கிறாங்களோ, என்னென்ன வெளியே போர்ட்ரே பண்ணுறாங்களோ அது மாதிரி இருக்கணும்னு அந்த பிள்ளை முயற்சி செஞ்சு அந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அதே அம்மா தான் என்னை எல்லார்கிட்டையும் எங்கள் அத்தா சொல்லுவாங்க, அம்மாவும் சொல்லுவாங்க அத்தாவும் சொல்லுவாங்க, என் பிள்ளை ரொம்ப தைரியமான பிள்ளை, அதெல்லாம் எங்கே வேணால் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் எங்கே வேணால் நான் இது வரைக்கும் திருச்சியில் இருந்தப்பவாக இருக்கட்டும் இல்லை இப்போவாக இருக்கட்டும் எல்லா டைமும் என்னால் எங்கேயுமே நான் போக வர இருப்பேன். ஸோ எனக்கான இந்த குறுகிய டைம்லையே நிறைய அனுபவங்கள் கிடச்சிது. ஸோ இப்படி எல்லா விதமுமே என்னோட பெற்றோர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே என் வாழ்க்கையில் நான் செஞ்சேன்.
அண்ட் அது இல்லாமல் என்னுடைய டீச்சர்ஸ் என்னெல்லாம் என்னை பற்றி சொன்னாங்களோ அதுவும் நான் செஞ்சேன். அது எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, எனக்கு அதில் கெப்பாசிட்டி இருக்கோ இல்லையோ, அவங்க சொன்னாங்க, அவங்க அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அந்த வாழ்க்கையில் நான் செஞ்சேன். இதே மாதிரி நானும் சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தேன், சில விஷயங்கள் பேச ஆரம்பித்தேன். இறைவனுடைய கருணையால் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ எப்போ நம்மளுடைய எண்ணங்களை கரெக்டாக அந்த செதுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அதை முழுக்க நேர்மறையான சிந்தனையோடு அதை பார்க்க ஆரம்பிக்கணும். ஒரு கிளாஸில் பாதி தண்ணி இருக்குது, பாதி ஒன்றுமே இல்லாமல் இருக்கா. அப்போ அதை பார்த்துட்டு என்ன சொல்லணும்? பாதி கிளாஸ் நிரம்பி இருக்கு, பாதி கிளாஸ் நிரம்பாமல் இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் பாதி கிளாஸ் நிரம்பி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 வைப் நீங்கள் உணர்ந்து பாருங்கள். பாதி கிளாஸ் நிரம்பாமல் இருக்குது அப்படிங்கிறதோட வைபையும் நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அப்போது வாழ்க்கையில் எந்த சம்பவங்கள் நடந்தாலும் சரி, எத்தனை சம்பவங்கள், எத்தனை எதிர்மறையான சம்பவங்களாக இருந்தாலும் சரி, நேர்மறையான சம்பவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அதை நேர்மறையாகவே சிந்திக்க ஆரம்பிக்கணும். நேர்மறையாகவே சிந்திக்க ஆரம்பிக்கணும். எனக்கு ரொம்ப கோபம் வரும், நம்மளே சொல்லிப்போம், எனக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சொல்லும்போது நான் நிதானமாக தான் இருப்பேன், எனக்கு ரொம்ப கோபம் வரும், அது எனக்கும் தெரியும். ஆனால் மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் நிதானமாக இருப்பேன், நான் கொஞ்சம் பொறுமையில் கொஞ்சம் அதிகமான பொறுமை கொண்டவள் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அவங்கக்கிட்டையும் எனக்கு என்ன வரலையோ அதை எனக்கு இருக்குங்கிற மாதிரி பேச ஆரம்பிங்க. அதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்மளை பற்றி பெருமிதம் கொள்றதுக்காக நம்ம நம்மளை பற்றின இல்லாத பொல்லாத விஷயங்கள். எனக்கு இப்போ ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தெரியவே தெரியாது. அப்போது ஆனால் உங்ககிட்ட நான் பெருமைப்படணும்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் நல்லா தெரியும் இப்படி சொன்னால் அபத்தமாக போயிடும். அதே சமயம் நான் சில விஷயங்களை ரொம்ப மறப்பேன். அப்போது அந்த இதை நான் உங்ககிட்ட சொல்லும்போது, இப்போ உங்ககிட்ட இப்போ நான் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு ஏதோ மறந்துட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம், அதனால கொஞ்சம் சில டைம்ஸ் இப்படி தான் பண்ணுவேன். என்ன நான் இப்போ சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுறீங்களா? இப்படி நான் கேட்குறேன் அப்படின்னா சிந்திச்சு பாருங்கள். அதாவது என்கிட்ட ஒரு குறைபாடு இருக்குது, இல்லை உங்ககிட்ட அல்லது என்னோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குறைபாடையே உங்ககிட்ட அது பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது நமக்கும் அது பாசிட்டிவ் வைபாக இருக்கும், பிறருக்கும் அது பாசிட்டிவ் வைபாக இருக்கும். விஷயம் புரியுதா? அப்போது எங்கெல்லாம் நமக்கு சில வேலைகள் ஆகணும், இல்லை நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும், இல்லை நம்மளுடைய அடுத்த லெவல் நோக்கி முன்னேறி போகணும் அப்படின்னா முதல் விஷயம், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே நேர்மறையான வார்த்தைகளை போட ஆரம்பிங்க. அது சாதாரண சின்ன விஷயமாக கூட இருக்கும். ஏதாவது ஒரு குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த குரூப்புக்கு நேம் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருக்கும், அதில் போயிட்டு நம்ம சேட்டை பிடிச்சவங்க, இல்லை ஏதாவது கொஞ்சம் அது என்ன விளையாட்டுத்தனமாக கொஞ்சம் எதிர்மறையான வார்த்தைகளை பெயர்களாக வைக்கும்போது
சிந்திச்சு பாருங்கள். நேர்மறையான வார்த்தைகளை பேராக வச்சா எப்படி இருக்கும்? ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம எந்த அளவுக்கு நேர்மறையான வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையும் நேர்மறையாக போகும். அதே சமயம் நம்ம மிக மிக மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் நம்ம இருக்கலாம். ஸோ நேர்மறையான அந்த எண்ணங்களுக்கு நம்ம உள்ளே போகலாம். சரியா? ஸோ இன்றைக்கான தெரப்பி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன விஷயத்துலலாம் நேர்மறையாக வேணும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அதையெல்லாம் இந்த தெரப்பி மூலமாக உங்களுக்கு நான் மனசில் பதிய வைக்கிறேன். டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் நான் இப்போ தெரப்பி கொடுக்க போகிறேன். ஸோ ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் எங்கள் மனசுக்கு இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு நேர்மறையாக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுறீங்கன்னா டைப் பண்ணி இப்போ நீங்கள் அனுப்புங்க. உங்கள் தெரப்பியில் நான் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எஸ், டைப் பண்ணி அனுப்பலாம். உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்கள் எழுதுங்க. அதை நேர்மறையாக நான் ஆக்கி தரேன் உங்களுக்கு. நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கு நேர்மறையான வார்த்தை நான் எப்பவும் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் நான் பதிய வைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த தெரப்பியோட இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் தரேன். இன்னும் யாருக்கும் எதுவும் வேணாமா? பேச கோவப்படக்கூடாது. ஓகே, கோவப்படக்கூடாது. இதுக்கு நீங்கள் எப்போவுமே நிதானமாக இருப்பீங்க. ஸோ அதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன் தெரப்பியில். குட். அடுத்து சிஸ்டர் ஏதோ அச்சீவ் பண்ணணும், எப்படி பண்ணுறது? ஸோ நீங்கள் அச்சீவ் பண்ணணும், நீங்கள் வெற்றி அடையணும். சரி, வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு தெளிவான இலக்கு வேணும். ஸோ நீங்கள் ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சரான இலக்கை வைக்க போகிறீங்க. ஸோ அதையும் நம்ம தெரப்பியில் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இலக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த இலக்கை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்கக்கிட்ட கோவப்படாமல் இருக்கணும். ஸோ இலக்குக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் மனதுக்கு இருந்தால் இலக்கு ப்ராப்பராக வைக்க முடியுமோ அதை நம்ம வைக்கலாம். ஸோ உங்கள் இலக்கு அடைகிறதுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, சரி. ஸோ அதிகமாக உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய இலக்காக இருக்கும், உங்களுடைய வெற்றியாக இருக்கும், உங்களுடைய தனித்துவமாக இருக்கும். டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், மார்க்கத்தில் வெற்றி வேண்டும். ரைட். ஸோ இந்த மாதிரி இத்தனை விஷயங்களையும் நம்ம இந்த தெரப்பியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷன் பண்ணும்போது, பேசும்போது நீங்கள் பயப்படாமல் பேசணும். எஸ், சரி. ஸோ தெரப்பிக்குள்ளே போகலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் நம்ம வைக்கும்போது இந்த தெரப்பி செஷனில் மெயின் கோல் செட்டிங் தான் இருக்கும். ரெடியாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் நம்ம கோல் செட்டிங் பார்ப்போம். குழந்தை பராமரிப்பு சரியாக செய்யணும். ஓகே, அதுவும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடலாம். சரி. அதாவது ஒரு வேலை இருக்கும்போது இன்னொரு ஒர்க் இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஆகுது. எஸ். ஸோ அப்போ வேலைக்கு நீங்கள் ஆக்சுவலாக இது எனக்கு ஒருத்தவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு விஷயம்.
என்னென்னா என்னென்ன ஒர்க் செய்ய போகிறோங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது டென்ஷன் குறையுது. அதே சமயம் நம்ம வந்து ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்யும்போது நம்ம துரிதமாக அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலை செய்யணும். நடுவில் ஒரு வேலையை நம்ம முடிச்சிட்டோன்னா நமக்கு நாமளே ஒரு உற்சாகம் சூப்பர், கை தட்டிக்கிறலாம், சூப்பர் பௌரி, உங்களை நீங்களே பாராட்டிக்கிறலாம். ஏன்னா இந்த உலகத்தில் மற்றவங்க நம்மளை பாராட்டணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் நடக்குமான்னா சந்தேகம்தான். ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளை பாராட்டிக்கிறலாம், இல்லை நம்மளே அச்சீவ்மெண்ட்டுக்காக ஏதாவது நமக்கு பரிசு கொடுத்துக்கிறலாம். இப்படி என்ன வேணால் நம்மளை நாம் என்கேஜ் பண்ணிக்கிறலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போது நம்ம தெரப்பிக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்துக்கோங்க. ரிலாக்ஸாக ஒரு இடத்துல அமர்ந்துக்கோங்க. கோவப்படக்கூடாது. ஓகே, எல்லாமே இன்க்ளூட் பண்ணிவிடுவோம். ஸோ ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல நல்லா சாஞ்சு நல்லா உட்காந்துக்கோங்க. நல்ல அமைதியாக ஒரு இடத்துல உங்களுக்கு தண்ணி எதுவும் வேணும்னா குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக நல்லா, ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை சாந்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே தானாக நடக்கும். நம்ம விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வெற்றிகள் நமக்கு வெகு விரைவில் கிடைக்கும். ஸோ வெற்றி யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ அந்த வெற்றி வேணும்னா நமக்கு நம்மளுடைய அந்த ரிலாக்ஸிங் திங் வேணும். ரிலாக்ஸாக இருந்தால் தான் அந்த பந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு தண்ணிக்குள்ளே கீழே போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது மேலே வரும். சின்ன வயசில் பார்த்துருப்போம் கதைகள்லையும் புக்குகள்லையும். ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய அந்த பந்து மாதிரி தான் நம்மளுடைய அந்த ஆள் மனசும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது மேலே எழுந்து வரும், வெற்றியை நோக்கி பயணம் பண்ணும். ஸோ அதைத்தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. கண்களை லைட்டாக மூடிக்கோங்க. கண்களை திறந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் எந்த இஷ்யூவும் ஆகாது. ஆனால் இப்போதைக்கு கண்களை மூடிக்கோங்க. நல்லா ஒரு 3 தடவை மூச்சை வேகமாக இழுத்து விடுங்க. ஒரு 3 தடவை மூச்சை வேகமாக இழுத்து வேகமாக விடணும். இப்படி நல்லா வேகமாக மூச்சு இழுத்து வேகமாக விடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, ஒரு 3 தடவை. அதுக்கப்புறம் போதும். சரி, இப்போ கண்ணை மூடிக்கோங்க. நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவேன், அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நாமளே செய்ய போகிறோம். சரியா? ரெடி? சரி. ஸோ இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, ஒரு உயர்ந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப உயர்ந்த இடத்துல உங்களுக்கு கீழே இங்கே இருக்கிறவங்களில் யாருக்காவது உயர்ந்த இடம்னா பயம் இருக்கா? இங்கே இருக்கிறவங்களில் யாருக்காவது உயர்ந்த இடம் அந்த மாதிரினா பயம் எதுவும் இருக்கா? ரமலத், நிஷா, ஆயிஷாதீன், உங்கள் 2 பேருக்கும் உயர்ந்த இடம்னா பயமா? சரி, ஓகே. சரி, அப்போது நம்ம இடத்த வந்து நம்ம கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிப்போம். உங்களுக்கு முன்னாடி ஒரு தொங்கும் பாலம் இருக்கும் இல்லையா? ஒரு பாலம் மாதிரி இருக்குது, அழகான பாலம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இப்போ நடந்து போக போகிறீங்க. நல்ல கண்ணாடி மாதிரி, தண்ணி மாதிரி ஒரு கண்ணாடி இதில் செய்யப்பட்ட அந்த பாலம், அதில் நீங்கள் இப்போ நடக்க போகிறீங்க. உங்கள் கண்களை மூடிக்கோங்க. உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கோங்க.
நான் ஒவ்வொரு நம்பர் சொல்லும்போதும் நீங்கள் அந்த பாலத்தில் ஒவ்வொரு அடியாக முன்னெடுத்து வைப்பீங்க. ஒவ்வொரு நம்பர் சொல்லும்போதும் அந்த பாலத்தில் ஒவ்வொரு அடியாக முன்னெடுத்து வைப்பீங்க. நல்ல அழகான கண்ணாடி பாலம், ரொம்ப அற்புதமான ஒரு கண்ணாடி பாலம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது இப்போது. ஸோ நான் ஒவ்வொரு நம்பர் சொல்லும்போதும் அந்த கண்ணாடி பாலத்தை தாண்டி நீங்கள் ஒரு அழகான ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க. பேஸ்ட் அப்பான் யுவர் இமேஜினேஷன். அதை உங்கள் இமேஜினேஷன்லேயே நான் விட்டுடுறேன். சரியா? போகலாமா? கண்களை மூடிக்கோங்க. நான் ஒவ்வொரு நம்பர் சொல்லும்போதும் ஒவ்வொரு அடியாக நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க. 20. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. ஒரு அடி ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க. 19. நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப ஓய்வாக உணர்கிறீர்கள், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. 18. இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறீங்க. அந்த அழகான காட்சி, அழகான இடத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க. அந்த அழகான இடத்துக்கு நோக்கி நீங்கள் அமைதியாக பொறுமையாக முன்னோக்கி போகிறீங்க. 17. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுறீங்க, ரொம்ப ராகத்தாக ரிலாக்ஸ்டாக முன்னாடி போகிறீங்க. 16. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப நிதானமாக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப நிதானமாக இருக்கீங்க, ரொம்ப ஆசையாக முன்னாடி போகிறீங்க. 16. இன்னும் ரிலாக்ஸ்டாக இருக்குது, இன்னும் மன நிறைவாக இருக்குது. நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக முன்னோக்கி போகிறீங்க, இன்னும் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. 16. நல்லா ரிலாக்ஸ்டாக முன்னோக்கி போகிறீங்க, நல்லா ரிலாக்ஸாக இருக்கீங்க. 15. உங்களை நோக்கி அந்த அழகான இடம் வருது. அந்த அழகான இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பரவசமாக இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸாக அடுத்த ஸ்டெப் எடுத்து போகிறீங்க. 14. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. 13. நல்லா ரிலாக்ஸ்டாக அந்த இடத்த நோக்கி போகிறீங்க. உங்களுடைய வெற்றிக்காக அந்த இடத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க. 12. ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த இடத்த நோக்கி போகிறீங்க. உங்கள் கண்களுக்கு அந்த இடங்கள் தெரியுது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரம்மியமாக இருக்குது. 11. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. 10. நல்ல ஓய்வாக உணர்கிறீர்கள், மிக ஓய்வாக நிம்மதியாக உணர்கிறீர்கள், ரொம்ப ரிலாக்ஸ்டாக உணர்றீங்க. 10. நல்லா அந்த இடம் உங்களை கிட்ட வரப்போகுது. ஒவ்வொரு இடமா அந்த அந்த கண்ணாடி பலகையில், அந்த கண்ணாடி அந்த பாதையில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு போகிறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது மனசுக்கு. 9. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. 8. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணுறீங்க, நல்லா அந்த காற்றை அழகாக சுவாசிக்கிறீங்க. 9. ரொம்ப நிதானமாக போகிறீங்க, ரொம்ப அழகாக போகிறீங்க, ரொம்ப ஓய்வாக உணர்கிறீர்கள். 8. நல்லா முன்னோக்கி போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது அந்த இடத்துக்கிட்ட போகிறதுக்கு. அந்த இடம் உங்களை கை நீட்டி வரவேற்குது, நல்லா ரிலாக்ஸாக போகிறீங்க. 7.
நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது உங்களுக்கு. நல்லா அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. 6 நல்லா கிட்ட வந்துருச்சு அந்த இடம். அந்த இடம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. நல்லா ரிலாக்ஸ்டாக அந்த இடத்த நோக்கி போகிறீங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக அந்த இடத்த நோக்கி போகிறீங்க. 7 நல்லா ரிலாக்ஸாக இருக்கீங்க. நல்லா ரிலாக்ஸாக இருக்கீங்க. 6 5 4 நல்லா நிதானமாக அந்த இடத்த நோக்கி போகிறீங்க. 3 2 அந்த இடம் வந்துருச்சு. உங்கள் கண்களால் அதை அழகாக பார்க்குறீங்க. அவ்வளோ ரம்மியமாக மன நிறைவாக அந்த இடம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச அந்த இடம் வந்துருச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு அழகாக முன்னோக்கி வைக்கிறீங்க. 1 நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. நல்லா மன நிம்மதியாக இருக்கீங்க. அந்த இடத்துல அழகா அப்படியே ரிலாக்ஸ்டாக இருங்க. அப்படியே ரிலாக்ஸ்டாக அங்கே உட்காருங்க. அங்கே ரிலாக்ஸ்டாக இருங்க. இப்போ சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நீங்களே பேசுகிறீங்க. நீங்கள் ரொம்ப நிதானமானவங்களாக இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நிதானமானவராக இருக்கீங்க. நீங்கள் தினம் தினம் சரியான வேலைகளை செய்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கீங்க. நீங்கள் தினம் தினம் சரியான வேலைகளை சரியான நேரத்திற்கு செய்கிறதுனால மிக மிக நிதானமாக இருக்கிறீங்க. நீங்கள் தினம் தினம் உங்கள் குழந்தைகளை அள்ளி கொஞ்சுறதுனால நீங்கள் உங்கள் குழந்தைகள் மேலே அளவற்ற பாசத்தோடு இருக்கீங்க. நீங்கள் தினம் தினம் உங்கள் குழந்தைகளை கொஞ்சுறதுனால அவங்க மேலே அளவற்ற பாசத்தோடு இருக்கிறீங்க. நீங்கள் தினம் தினம் உங்கள் குழந்தைகளை கொஞ்சுறதுனால அவங்க மேலே அதிகமான பாசத்தோடு இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான வேலைகளை செய்கிறதுனால நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இறைவன் சொன்ன வேலைகளை உங்களுக்காக நீங்கள் செய்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இறைவன் சொன்ன வேலைகளை உங்களுக்காக செய்து கொள்வதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சரியான வேலை செய்வதனால் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிதானமாக இருப்பதனால் உங்கள் செயல்களில் கவனமோடு இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிதானமாக இருப்பதனால் உங்கள் செயல்களில் கவனமோடு இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிதானமாக இருப்பதனால் உங்கள் செயலில் கவனமோடு இருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தினமும் உங்களுக்காக வாழ்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே வாழ்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்காகவே வாழ்கிறீர்கள். நீங்கள் அனைத்து விடயங்களிலும் மிகச்சிறந்தவராக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைத்து விடயங்களிலும் மிகச்சிறந்தவராக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைத்து விடயங்களிலும் மிகச்சிறந்தவராக இருக்கிறீர்கள். நீங்கள் நேர்மறை எண்ணங்கள் கொண்டு இருக்கிறதனால் நீங்கள் வெற்றியை அடைகிறீர்கள். நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வாழ்வதனால் வெற்றிகளை குவிக்கிறீர்கள். நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வாழ்வதனால் வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நேர்மறையாக செயல்படுவதனால் உங்கள் வெற்றி உங்கள் கைவசம் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நேர்மறையாக செயல்படுவதால் வெற்றி உங்கள் கைவசம் வந்து கொண்டே இருக்கிறது.
நீங்கள் பேசினால் அழகான வார்த்தையை பேசிக்கொள்கிறீர்கள். நீங்கள் பேசினால் அழகான வார்த்தையை பேசிக்கொள்கிறீர்கள். நீங்கள் எப்போதும் அழகான வார்த்தையை பேசுவதால் உங்கள் வாழ்க்கை அழகாக மாறுகிறது. நீங்கள் எப்போதும் அழகான வார்த்தையையே பேசுவதனால் உங்கள் வாழ்க்கை அழகாகவே இருக்கிறது. நீங்கள் எப்போதும் அழகான நேர்மறையான சிறந்த சொற்களையே பேசுவதால் உங்கள் வாழ்வும் எப்போதும் அழகாக நேர்மறையாக சிறந்த வாழ்க்கையாக இருக்கிறது. ஸோ நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ அதுவெல்லாம் உங்கள் கைவசம் இருக்கிறது. நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறீர்களோ அது எல்லாமே உங்கள் கைவசம் இருக்கிறது. நீங்கள் என்னவெல்லாம் வேண்டுகிறீர்களோ அது எல்லாம் உங்கள் கைவசமே இருக்கிறது. நீங்கள் உங்கள் லட்சிய பாதையை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் லட்சிய பாதையை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் லட்சிய பாதையை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழைய நிலைக்கு வருவோம். திருப்பி அந்த அழகான கண்ணாடி பாலம் வழியாக நீங்கள் இருந்த இடத்துக்கு வர போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு நம்பராக நான் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு கடைசியாக உங்கள் கண்களை நீங்கள் திறக்கலாம். 1, அப்படியே பின்னோக்கி வரீங்க. 2, கொஞ்சம் கொஞ்சமாக வரீங்க. உங்கள் மனசு நல்லா நிறைவாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. 3, 4, 5, கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி வரீங்க. உங்களுடைய பழைய இருக்கையை நோக்கி வரீங்க. 6, 7, 8, 9, 10, 11, கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வாங்க. உங்களுடைய இயல்பு நிலைக்கு வாங்க. 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்களை திறங்க. ஸோ ஒவ்வொரு நேரம் நீங்கள் உங்கள் கண்களை மூடி நீங்களே ஒவ்வொரு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்நாளில் பாசிட்டிவான விஷயங்களே பேசிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக பாசிட்டிவானதே நடக்கும். எப்பெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அப்போ எல்லாம் ஒரு பறக்கும் யானை, எப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப மனம் தளர்ந்து இருக்கீங்களோ அப்போ எல்லாம் ஒரு பறக்கும் யானையை நினைவுபடுத்திக்கோங்க. எப்பெல்லாம் அந்த பறக்கும் யானை உங்களுக்கு நினைவுக்கு வருதோ அப்போ எல்லாம் நீங்கள் நேர்மறையாக ஆகிடுவீங்க. அப்போ எல்லாம் நீங்கள் நேர்மறையாக ஆகிடுவீங்க. சரியா? ஸோ ரிலாக்ஸ்டாக இருங்க. ஸோ ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை பெரிய பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஹாப்பியாக நிதானமாக செயல்பட ஆரம்பிங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. வார்த்தைகளை ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிங்க. லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய இறைவன் அதை கொடுக்காம இருக்க மாட்டான். அதே மாதிரி உங்களுக்கு தீயது வருதுன்னா அதுவும் நீங்கள் எதை கூப்பிடுறீங்களோ அதுதான். ஸோ அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்ல வார்த்தைகளையே தேர்ந்தெடுத்த வார்த்தைகளையே உபயோகப்படுத்த ஆரம்பிங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை அடைவீங்க.
உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய துவாக்கள், இன்னும் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடி அடுத்த மாதம் வந்து நம்மளுடைய கோல் செட்டிங், இலக்கை எப்படி நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருவோம். நீங்கள் அந்த கோல் செட்டிங்க்கு முன்னாடி உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிடணும். நம்மளை நாம் சரி பண்ணிக்கிறது எப்படின்னா, அந்த நேர்மறையான வார்த்தைகள் உபயோகப்படுத்திக்கிடணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ஒரு மாதம் முழுவதுமாக ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எல்லாமே நம்ம உடனே சரி பண்ணிட முடியாது தான். ஆனாலும் ஒவ்வொரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணும்போதும் அது உங்களுக்கு நினைவு வரும்போதும் இது நேர்மறையான வார்த்தையா, இந்த வார்த்தை ஓகேவா, இல்லை இதுக்கு பகரமாக வேறு எந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிங்க. இந்த ஒரு மாத காலமுமே உங்களுக்கு அதுதான் பயிற்சி. நீங்கள் எப்போ நம்ம வார்த்தைகளை கவனித்து அதை சரி பண்ண ஆரம்பித்தாதான் நம்மளால் ஒரு இலக்கை நிர்ணயம் செய்ய முடியும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடி அடுத்த மாதம் நம்மளுடைய இதை வந்து பார்க்கலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக நான் சொன்ன விஷயங்களை செவித்தாழ்த்தி கேட்டு இன்னும் அதை நீங்கள் செய்தும் இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இப்போது நீங்கள் உங்களுடைய தரப்புலேருந்து நீங்கள் இன்றைக்கி எப்படி உணர்ந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னைக்கு எப்படி உணர்ந்தீங்க? என்ன கற்றுக்கிட்டீங்க? கிளாஸ் எப்படி இருந்தது? அது சொன்ன உண்மையான ரியல் ஏரியாவே போன மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளோ டைமும் அப்படியே அந்த ஃபீல் பண்ண மாதிரியே ரியலாக இருந்துச்சு. சந்தையில போகக்குள்ளேலாம் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அழகான ஒரு கடைசியில் போய் ரீச் பண்ண இடம் வந்து நிறைய ரோசஸ் கார்டன். நேரடியாவில் ஒரு அந்த கூல் கிளைமேட்டில் போன மாதிரி அந்த கையெல்லாம் அப்படி அந்த ஸ்டம்ப் ஆகிட்டு அப்படியே நானே இந்த வெயிட்டை விட இன்னும் ஒரு 200 வெயிட் கூட்டின மாதிரி இருந்துச்சு. அப்படி அதுக்குள்ளேயே கால் அண்டும் வந்துச்சு. அதை அட்டன் பண்ண போகும் இல்லோண்டு இல்லை, ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வெரி குட். சான்ஸ் எனக்கு கிடைச்சதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். தேங்க்ஸ், ஜஸாக்கல்லாஹ். நோ வேர்ட்ஸ் டு சே. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நிறைய இது வந்து இருக்குது. தொடர்ந்து நம்ம செய்யலாம். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ். எங்களால் இந்த விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியுது. இறைவன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான். அதை நல்ல முறையில் நாங்கள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மற்றவங்கம்மா, உங்களுக்கு எப்படி இருந்தது கிளாஸு? வலைக்கும் சலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது. எப்படி சொல்றது, அப்படியே என்னமோ அந்த ஒரு இதுலயே ஒவ்வொரு மூமெண்ட்டும் நீங்க சொல்ல 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 அந்த ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே இருந்து அதை அனுபவிச்சு அப்படியே அந்த ஃபீலிங்ல இருந்து வந்த ஒரு ஒவ்வொரு செகண்டும் அப்படியே அனுபவிச்சது மாதிரி இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பாசிட்டிவாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் டைம் இருந்தால் பாசிட்டிவான விஷயங்களை எழுதி கூட நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக உங்கள் மனசுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு பேட்ச்க்கு நாங்கள் இப்படி பண்ணோம். கிட்டத்தட்ட அத்தனை பேருமே வந்து சிறப்பாக இருந்தது, எங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி, ஆனால் அவங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கல. அவங்களுக்கு ஜஸ்ட்டு அது விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருந்தேன். அதுவே அவங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் பலனுள்ளதாக இருக்கும். வார்த்தைகளை சிந்திக்க ஆரம்பிங்க. மற்றவங்கம்மா, வேறு என்ன கற்றுக்கிட்டீங்க இன்னைக்கான செஷனில்? உங்களுடைய வலைக்கும் சலாம், சொல்லுங்கம்மா.
நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாம்மா, நல்லா இருக்கம்மா. சரிங்க. இன்னைக்கு எனக்கு எப்படி ஒரு ஃபீல் வந்துச்சுனாக்க, அந்த தொங்கும் பாலம்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போது தெரியுங்களா, கண்ணாடி பாலம் கீழே ஆ. ஃபுல்லாக எல்லாம் மரமும் மட்டையும் செடி கொடி பெரிய இயற்கையான சீனு. ம் 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 ரொம்ப உயரமான பாலத்துல நான் போற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப உயரமான பாலத்துல, ம் அவ்வளோ கண்ணாடி பாலத்துல ம் பயமே இல்லாம ரிலாக்ஸா போய்கிட்டு இருக்கேன். ம் ம் நான் போய் சேர்றேன் அப்படின்னா நான் மலை மேல உச்சியில போற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த தொங்கும் பாலத்துல அப்படி போகும்போதே நான் உயரமான உச்சியில ஒரு கோபுரத்தை போய் அடையிற மாதிரி ம் ம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு. ம் அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொன்னது வந்து மனசுக்கு நிறைவா இருக்கு. அப்பயும் இருந்தாலும் இன்னும் அப்பயும் முக்காவாசி கொஞ்சம் கோவத்தை அடக்குற மாதிரி ரிலாக்ஸா நீங்க சொல்லும் போதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்கன்ட்டு அப்படியே வரும். ஒரு சில சமயம் அப்படியே டப்புன்னு எகிரிடுது, எல்லாம் விட்டுட்டு போயிடுது. அது இயல்பு தான், மனுஷரோட இயல்பு தான். ஒரு இடத்துல நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா அது உங்களோட வலியை இண்டிகேட் பண்ணுது. ஒரு இடத்துல நம்ம கோவம் வருது அப்படின்னா அது நம்மளோட பெயின், அது உங்கள் வலியை இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு வலிக்குமே அல்லாஹ் தாலா என்ன பண்ணுறான், அந்த வலிக்கான பெனிஃபிட்டை அவன் உங்களுக்கு தருவான். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ அல்லாஹ் இந்த வலிக்கு பகரமாக உங்களுக்கு நன்மைகளை தர்றான் அப்படிங்கிறத நினைவில் வைங்க. அந்த வலி உங்களுக்கு மருந்தாகவே இருக்கும். அப்போது உங்களுக்கு கோவம் வராது, நீங்கள் நிதானமாக ஆயிடுவீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வலி வருதோ மனசில், அப்போ எல்லாம் அல்லாஹ் இந்த வலிக்கு பகரமாக எனக்கு ஒரு நன்மையை கொடுக்க ரெடியாக இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வலி சந்தோஷமாக மாறும். ஸோ அப்போ சந்தோஷமாகும்போது கோபம் வராது. சரியாம்மா? ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த கட்டுப்பாடையும் மீறி வருதோ அப்போ அந்த 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 வலிக்காக அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தரப்போகிறான். எவ்வளோ சிறப்பு இல்லை? அது உங்களுக்கு வலி தான், ஆனாலும் அதுக்காக அல்லாஹ் நன்மை தரப்போகிறான். அப்போ அது செம்ம தானே? அப்போ அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க, அப்போ கோபம் குறைஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்மா. எனக்கு வந்து நீங்க 15ன்றதுக்குள்ள எனக்கு போன வட்டமும் நான் அதை ஃபீல் பண்ணணும்னு நினைச்சேன், என்னால ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா என் குழந்தை வந்து பால் பாட்டில் தாங்குது, ஒண்ணு சட்டை தாங்குது, என் மண்டையை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. 15 16 வரைக்கும் ஒருத்தர் நான் இப்படி கை காமிச்சுக்கிட்டே இருந்தேன் குழந்தைங்கள்ட்ட. அம்மா இங்க வா, நீ எனக்கு ஒண்ணுக்கு வருது, என்ன பண்றது, சின்ன குழந்தைங்க. அப்ப நினைச்சேன் சரி நம்மளால முடியல, இன்ஷா அல்லாஹ் இறைவன் அடுத்த வட்டம் தருவான், இதுல கூட ஒரு நன்மை வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சேன்னா, இப்ப எல்லாரும் சொல்லும்போது நம்மளுக்கு மட்டும் ஏன் முடியல அப்படின்னு தோணுச்சு. சரி இதுலயே ஒரு நன்மை தான் பாருங்க, இப்ப கூட பேச விட்டுக்கலாம் பாருங்க. இது எனக்கு பால் பத்துட்டா, அது பால் பத்துட்டா, என்ன பண்றது, அதையும் நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நான் இருந்துட்டு இன்னைக்கு எனக்கு போன வட்டம் நீங்க பண்ணும் போது இதே டிஸ்டர்ப் தான். அதனால என்ன பண்ண சொல்ல முடியல. நம்ம சொன்ன மத்தவங்களுக்கு மைனஸ் ஆயிடுமேன்னு தான் சொல்லாம இருந்துட்டேன் போன வட்டம். இந்த வட்டம் சரி 2-3 பேர் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஆசை எடுக்கிறேன், அது என்னால மண்டையில ஏறி உள்ளே போக மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது நீங்கள் வந்து நிறைய என்ன ஆகுது, நமக்கு வந்து நிறைய சுற்றிலும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே டிஸ்ட்ராக்ஷன் வந்து எவ்வளோ இருந்தாலும் நம்ம மனசு அங்கே ரிலாக்ஸாக இருந்தால் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு குட்டி குட்டி குழந்தைங்க இருக்காங்க, ஸோ அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரெக்கார்டிங் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் குழந்தைங்கெல்லாம் தூங்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் முக்கியமாக நீங்கள் தூங்க போகிற அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு ஹெட்ஃபோன்லையோ இல்லை எதுலையோ இந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் கேட்டு பாருங்கள். கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் பண்ணுற அந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு தடவை 2 தடவை 5 தடவை, சிலருக்கெலாம் வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க மனநிலை பொறுத்து. இப்போ எனக்கெலாம் வந்து எதுவும் பெருசாக இந்த மாதிரி குட்டி குழந்தைங்க இல்லை, அப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீ. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் வந்து நிறையா குட்டி குழந்தைய பார்க்கணும், உங்கள் வேலைகளை பார்க்கணும். அப்போ வந்து ரொம்ப ஹரிபரியாக தோன்றதுனால ஒன்றுக்கு எல்லா வேலைகளையும் சேர்ந்து பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ரிலாக்ஸிங் பொசிஷன் வரலை.
ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தூங்கும்போது அல்லது ஃப்ரீயாக இருக்கும்போது, குழந்தைங்க ரெஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒரு முறை இல்லைன்னாலும் திரும்ப திரும்ப 2 முறை 3 முறை அந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும் நிச்சயமாக. சரியா? இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடி. ஓகேம்மா. மற்றவங்க வேறு ஏதாவது சொல்லணுமா? உங்களுடைய வார்த்தைகளை தேர்ந்தெடுங்க, வார்த்தைகளை கவனத்தில் வைங்க. இன்ஷா அல்லாஹ் செஷன் முடிஞ்சிட்டு நான் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் சென்ட் பண்ணுறேன். ஃபீட்பேக் இது பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த முறையும் சர்டிஃபிகேட் நீங்கள் இது பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முறையுமே இறைவனுடைய கிருபையை கொண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை டெவலப் பண்ணிப்போம். உங்களை நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே அடுத்தடுத்து நல்லபடியாக நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியையும் உங்களுடைய சுற்றத்தாரையும் நல்ல முறையில் நீங்கள் பார்த்துக்க முடியும். சரியா? ஸோ நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் முதல் நோக்கமே என்னென்னா, நம்மளை நம்ம ப்ரையாரிட்டைஸ் கொடுத்து நம்மளை நாம் சீர் செஞ்சுக்கிறது தான். ஸோ அதில் நம்ம போவோம். சரியா? ஆல் தி பெஸ்ட். அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை பேர் நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நாளைக்கு ரெகுலர் கிளாஸ் குர்ஆன் கிளாஸுக்கு வந்துடுங்க. நாளைக்கு 5 மணிக்கு தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.